மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஏவிஎம் ஸ்டுடியோவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு சரவணன் அவர்களுடைய உடலுக்கு தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய உடலானது ஏவிஎம் ஸ்டுடியோவில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் அங்கு சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிராமன். முழுமையான விவரம். கௌதமி, பிரபல தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் தனது 86 வயதில் வயது மூப்பு காரணமாக இன்று காலமாக இருக்கிறார். அவருடைய உடல் வடபழனியில் உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோவில் வைக்கப்பட்டுள்ளது. அவருடைய உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்திய திரைத்துறையின் பழமையான திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்று ஏவிஎம் புரொடக்ஷன். தமிழ் உட்பட பல்வேறு இந்திய மொழிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோ தயாரித்திருக்கிறது. நடிகர்கள் சிவாஜி கணேசன், கமல்ஹாசன் ஆகியோரை வெள்ளித்திரையில் அறிமுகம் செய்த நிறுவனம் ஏவிஎம். அதே போல ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகியோரின் வளர்ச்சியில் ஏவிஎம் சரவணனுடைய பங்கு முக்கியமாக இருக்கிறது. குறிப்பாக ஏவிஎம் நிறுவனர் ஏவி மெய்யப்பனின் மகன்களில் ஒருவர் தான் ஏவிஎம் சரவணன். தங்களது திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தில் நிர்வாக ரீதியாக பல்வேறு பொறுப்புகளை ஏவிஎம் சரவணன் கவனித்திருக்கிறார். இந்திய திரைப்பட கூட்டமைப்பின் தலைவர் பொறுப்பையும் இவர் கவனித்திருக்கிறார். அதே போல தமிழக அரசால் வழங்கப்படும் கலைமாமணி விருது பெற்றிருக்கிறார். எப்பொழுதும் வெள்ளை நிற ஆடையை அணிவதை அவர் ஒரு அடையாளமாக கொண்டிருக்கிறார். இப்படி திரைப்படத்துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்த ஏவிஎம் சரவணன் வயது மூப்பு காரணமாக இன்று காலமாக இருக்கிறார். அவருடைய உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். அவருடைய உடல் வடபழனியில் உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோவில் பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏவிஎம் சரவணன் மறைவு தமிழ் திரைத்துறையினர் பல்வேறு தரப்பினரும் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். இன்று மாலை 4 மணிக்கு வரை அவருடைய உடல் இந்த ஸ்டுடியோவில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. அதன் பின்பு ஏவிஎம் மின்மயத்தில் அவரது உடல் இன்று அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுப்பிராமன்.